கடோபனிஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல மொத்தம் 3 வள்ளிகளாக்கமுள்ளது. 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில 4வது மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தூரம் ஏதே விபரீதே விஷூஜி அவித்யா யா ச வித்யா இதி ஞாதா வித்யாபீசீனம் வித்யாபீசீனம் வித்யா அபீசீனம் சேர்த்து ചലർത്ത വിദ്യാഭീസിനം നചികേതസം മന്യേ ന ത്വാം കാമാഹ ബഹവഹ അലോലുകന്ത யா ஏதொன்னாக்குமோ அவித்யா அவித்யை அப்படினும் வித்யா வித்யை அப்படினும் இதி இப்படி எல்லாமும் இதீச்ச இப்படி எல்லாமும் ஞாதா தெரியப்படுறதோ ஏதே அவித்யையும் வித்யையும் தூரம் ரொம்ப விபரீதே விருத்த சுபாவங்களோடு கூடினதும் விஷூஜி விபரீத ரிசல்ட்ட கொடுக்க கூடினதும் ஆக்கும். நஜிகேதசம் நஜிகேதச வித்யாபீட்சினம் வித்யை ஆகிரகிக்கிறவனாயிட்டு மன்யே நான் நினைக்கிறேன். எதஹா காரணம் என்ன அப்படின்னாக்கா பஹவஹா ரொம்ப காமாக ஆக்ரகங்கள் த்வாம் ஒன்ன ந அலோலுகந்தா அட்ராக்ட் செய்யவே இல்லை. நீ வித்யை பிராபிக்கிறவனாக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுட்டேன். ஸ்ரயோ மார்க்கமாக்கும் உன்னோட லட்சியம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டேன். அஜ்ஞானமயமாக்கும் பிரயசு ஞானமயமாக்கும் ஸ்ரேயஸ். உன்னோட மனச மாற்ற முடியாது அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். அதனால ஆத்ம தத்துவத்தை உனக்கு உபதேசிக்கிறது அப்படிங்கறது நல்ல காரியமாக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். ஆத்மா தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆன எபிலிட்டி உனக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். ஏதே ஸ்ரேயோ மார்க்கവും பிரயோ மார்க்கവും தூரம் விபரீதே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற விபரீத சுபாவங்களோடு கூடினவையாக்கும். விஷூஜி வித்தியஸ்தமான ரிசல்ட்ட கொடுக்க கூடினவையாக்கும். அவித்யா யா ச வித்யா இதி ஞாதா அவித்யையும் வித்யையும் இப்படிப்பட்ட 2 சுபாவத்தோடு கூடியவையாக்கும் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ. அவித்யை அப்படினும் வித்யை அப்படினும் தெரியப்படுறவை பரஸ்பரம் விருத்தங்களாக்கும். புத்தி அப்படிங்கறது ஒர்க் பண்ணாதக்கு நம்ம செய்யற
எதெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் அவித்யை அப்படிங்கிற மாயை. பிரபஞ்சத்திலே இருக்கிற பிரகிருதி விஷயங்களும் சொர்க்க சௌக்கியமும் அஷ்ட சித்திகளும் எல்லாம் எல்லாம் அவித்யாக்கும். பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஞானம் மட்டுமாக்கும் வித்யை அப்படிங்கறத டாப் மோஸ்ட் வித்யை. துவைத பாவங்கள் எல்லாம் அவித்யை, அத்வைத பாவமானது வித்யை. வைதிக கர்மங்கள் வழி ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கா அது சொர்க்க பிராப்தியாக்கும். சொர்க்க பிராப்தி கிடைச்சானா சங்கடங்கள் இருக்காது. ஆனா புண்ணியம் செய்தானா மறுபடியும் பூமியில வந்து விழணும். சத்தியபோதம் அப்படிங்கறதாக்கும் ஆத்ம ஞானம். அவித்யையும் வித்யையும் ஆப்போசிட் சுபாவம் இருக்கிறதாக்கும் நச்சிகேதஸே. ஸ்ரேயோ மார்க்கத்திலேயாக்கும் உனக்கு விருப்பம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நச்சிகேதஸே. வித்யா அபீட்சினம் நச்சிகேதம் நச்சிகேத சம்மன்யே. ஒன்னு நான் ஞான வித்யை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஸ்ரேயோ மார்க்கத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். படிக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கிற நல்ல ஒரு உத்தம வித்யார்த்தியாக்கும் நீ அப்படிங்கறத நான் புரிஞ்சுட்டேன். பகவஹா பல விதங்களாயிருக்கிற காம ஆக்ரகங்கள் ந த்வா காம பகவஹா அலோலுபந்தா. உன்னை அட்ராக்டே செய்யலையே, அதனால நீ வித்யார்த்தி ஆக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். ஆத்ம வித்யை படிக்கிறதுக்கு தகுதி இருக்கிற நல்ல ஒரு வித்யார்த்தி ஆக்கும் நீ அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சாச்சு. அதனால உனக்கு ஆத்ம உபதேசம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லாம சொல்றார் யமதேவன். டெஸ்ட் பண்ற வேலை இன்னும் முடியலை அவருக்கு. நச்சிகேதஸ நிறைய நிறைய விஷயங்களால டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கார். அதனால யமதேவன் கண்டினியூ பண்றார். அதை தரேன் இதை தரேன் அப்படின்னு ஆசை காட்டினார். அதுக்கப்புறம் புகழ்ச்சி பேசினார். இனியும் கொஞ்சம் கூட டெஸ்ட் பண்ணி ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு நச்சிகேதஸுக்கு யோகியதை இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும் நச்சிகேதஸ். அந்த நச்சிகேதஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கார் தன்னோட கொள்கையில அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண யமதேவன். ஆத்ம வித்யை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு உறுதியாக நிற்கிற நச்சிகேதஸையாக்கும் யமதேவன் பாக்கிறார். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில 5வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக ஸ்வயம் தீராக பண்டிதம் மன்யமானாக. द्वन्द्रम्यमानाः पर्यन्ति मूढाः अन्तेन एव नीयमानाः यदा अन्ताः.
அவித்யாயாம் அஜ்ஞானத்துல அந்தரே அஜ்ஞானத்துக்கு நடுவுல வர்த்தமானாக வாழறவாளும் ஸ்வயம் தன்னைத்தான் வீராக புத்தி இருக்கு அப்படின்னு அபிமானிக்கிறவாளும் பண்டிதம் மன்யமானாக பண்டிதர்கள் அப்படின்னு ஸ்வயம் நினைக்கிறவாளுமான மூடாக முட்டாள்கள் யதா எப்படியாக்குமோ அந்தேன ஏவா குருடனாலேயே கண்ணு காணாதவனாலேயே நியமானாக கைபிடிச்சு நடத்தப்படுறான். அப்படி இருக்கிற அந்த கண்ணு காணாதவன மாதிரி அப்படி கண்ணு காணாத ஒருவனை கண்ணு காணாதவன் கைபிடிச்சு நடத்தினா எப்படியோ சதா அப்படியே கந்திரம்யமானாக பல வழியிலையும் வளைஞ்சு திரிஞ்சு நடந்து சிரமப்படுறவாளாயிட்டு பரியந்தி சுற்றி கரங்கரா. ரொம்ப ரொம்ப கம்மியான ஞானம் தான் இருக்குன்னா கூடியும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வத்தோடு கூடி இருக்கிற மூடர்களோடு கதியாக்கும் இங்க சொல்லப்படுறது. பிரகிருதி விஷயங்களில இன்வால்வ் ஆகி மனுஷ ஜென்மத்தோடு லட்சிய பிராப்திக்கு ஆயிட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாதக்கு இந்த பிரகிருதி விஷயங்களில பிரமிச்சு ஜரா மரண ரோகாதிகள் அப்படிங்கிற துக்கங்களை அனுபவிச்சு சிரமப்படுறா. அப்படி இருக்கிறவா அவாளுக்கும் அடுத்தவாளுக்கும் தோஷத்தை பண்ணறா. ஒருபோதும் லட்சியத்துல எத்தறதுக்கு சாதிக்காதக்கு. மனுஷ ஜென்மத்தோட லட்சியம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும். அதுக்கான பிரயத்னங்களை பண்ணாம இருக்கிற ஜீவா கண்ணு காணாத ஒருத்தருக்கு கண்ணு காணாத இன்னொருத்தர் வழி நடத்துற மாதிரி ஆக்கும் அவளோட வாழ்க்கை அப்படின்னு இந்த மந்திரம். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக ஞானமில்லாத அஜானத்துக்குள்ள வாழறவா. அஜானம் அப்படிங்கறதோடு அந்த டீப் அவஸ்தைய எடுத்து காட்டுறதுக்காக்கும் இங்க அந்தரே அப்படின்னு சொன்னது. அந்த அஜானத்துக்குள்ள முழுகிறவா ஸ்வயம் தீராக பண்டிதம் தன்னைத்தான் புத்திமானாக்கும் அப்படின்னும் பண்டிதனாக்கும் அப்படின்னும் மன்யமானாக தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு சரியான பாண்டித்யம் அப்படிங்கறது அவளுக்கு இல்லை. அதனால அவ அப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாழதான். சரியான பாண்டித்யம் அப்படிங்கறது விரக்தி பாவம் வந்தவாளுக்கு மட்டும்தான் தெரியும். விரக்தி பாவம் அப்படிங்கறது சுயமாயிட்டு அனுபவிச்சு அறிய வேண்டிய ஒரு விஷயமாக்கும். பண்டிதம் மன்யமானாக அப்படின்னாக்குமே இங்க நம்ம பார்த்தோம். பண்டிதம் அப்படிங்கறதுல
பண்ட அப்படின்னாக்கா ஆத்மவிஷயாது புத்தி. ஏஷாம் தே பண்டிதாக. ஆத்ம விஷயமான புத்தி ஆருக்காக்குமோ இருக்கு, அவளாக்கும் பண்டிதர்கள். வெளியிலிருந்து பாக்கிற ஒருத்தருக்கும் அடுத்த வாளுக்கு ஆத்ம ஞானம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஸ்வயம் பண்டிதனாக்கும் அப்படின்னும் புத்தி இருக்கிறவனாக்கும் அப்படின்னு நினைக்கிறவா அவளையாக்கும் இங்க கந்திரம்யமானாக அப்படின்னு சொன்னது. வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற புத்தியோடு கூடி இருக்கிறவா, கதியோடு கூடி இருக்கிறவா. கண்ணு காணாதவா அவளுக்கு நேர் வழியில சஞ்சரிக்கிறதுக்கு சாதிக்காது. கொஞ்சம் இடது பக்கமா திரும்பி நடப்பா, கொஞ்சம் வலது பக்கமா திரும்பி நடப்பா, போற ரூட்டு சரியாக்குமா தெரியாது. அப்படி இருக்கிறவால ஒரு கண்ணு காணாதவன் கைய பிடிச்சு நடத்தினா அவரும் தடுமாறிண்டேதான் நடத்துவன். அதாக்கும் இங்க கந்திரம்யமானாகா அப்படின்னு சொன்னது. வளைஞ்சு பொழஞ்சு நடந்து வழி தெரியாம தடுமாறுறது. கண்ணை கட்டி காட்டுல விட்டானா எப்படி ஆக்குமோ அதே மாதிரி. பரியந்தி மூடாக வாஸ்தவத்துல இப்படி இருக்கிறவா முட்டாள்கள் ஆக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி சாஞ்சாடி சாஞ்சாடி வந்தும் போயும் இருக்கா. இப்படி இருக்கிறவா கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேர மாட்டேங்கிறா. அந்தேன ஏவ நியமானாகாயதா அந்தாகா. கண்ணு காணறதுக்கு சாதிக்காத்தவன இன்னொரு கண்ணு காணாத்தவன் கைய பிடிச்சு முன்னால கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு படுகுழியில விழுந்து கைய பிடிச்சு நடத்தி கூட்டிட்டு போறானே அவனையும் அந்த படுகுழியில விழ வச்சு அப்படி படாத பாடுபடுற மாதிரி. நல்ல வழியும் கெட்ட வழியும் கண்ணு காணாம சஞ்சரிக்கிற மாதிரி. கண்ணு காணாம இப்படி நடக்கிறத பல இடங்களுக்கும் அந்த கால் இப்படி போகும். முன்னால வரவாள கண்ணு தெரியாது, அதனால அவளோட மேல போய் நல்லா இடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த அஜானத்துல முழுகினவாளுக்கு இருக்கு. எப்ப வாக்குமோ கண்ணு காணாத ஒருத்தனுக்கு வழிகாட்டி ஆயிட்டு கண்ணு காணாதவனையே கிடைக்கிறது. அப்படியானாக்கா அவனுக்கு லட்சிய ஸ்தானத்துல போய் சேரறதுக்கு சாதிக்காது. கண்ணு காணாத ஒருத்தனை கண்ணு காணறவனாக்கும் கைய பிடிச்சு நடத்துறான்னா எங்க போனமோ அங்க அவனுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா போய் இருக்கிறதுக்கு சாதிக்கும். கண்ணு காணாத ஒருத்தனை கண்ணு காணாதவனாக்கும் கைய பிடிச்சு நடத்திட்டு போறான் அப்படின்னா நடுவுல கால் முள்ளில பதிக்கும், கல்லில தட்டி கீழே விழுவேன், ஏதாவது குண்டும் குழியில விழுவேன், ஏதாவது செவிர்ல போய் இடிச்சுப்பேன், ஏதாவது மிருகங்களோட மேல போய் இடிச்சுப்பேன். இப்படி பலவிதத்தில் இருக்கிற கஷ்டங்கள் அனுபவிக்கின்றதாயிட்டு வரும். அதே மாதிரியாக்கும் பகவத் ஞானம் இல்லாதவாளுக்கு அப்படி இருக்கிறவாளுக்கு மிருகங்களோடும் பட்சிகளோடும் புழுக்களோடும் ரொம்ப ரொம்ப துரிதபூர்ணமான யோனிகளில பிறக்க வேண்டி வரும். ക്രൂര നരകങ്ങളിലെ പ്രവേശിച്ച് நிறைய நிறைய ஜென்மங்கள் இப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு ஜெனிச்சு மரிச்சு ஜெனிச்சு மரிச்சு பலவிதமான துரிதங்கள் அனுபவிக்க வேண்டியும் வரும். அவளுக்கு புத்தி இல்லைன்னு அவளுக்கு தெரியாது. அவளோடு புத்தியாக்கும் பர்ஃபெக்டான புத்தி அப்படின்னு நினைச்சு அகங்காரத்தோடு கூடிட்டாக்கும் அவ வாழ்வா. சல்சங்கத்துல சேரமாட்டா. மகத் വ്യക്തികളോട് വാക്കുകളെ
காது கொடுத்து கேட்க மாட்டா, அவளை இன்சல்ட் பண்ணவும் செய்வா. இந்த பிரகிருதி விஷயங்களில ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகி இதுதான் உண்மையான வாழ்க்கை, இந்த சரீரம் தான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி அவ இந்த சரீரத்தை மட்டுமே பிரியத்தோடு கூடிட்டு போஷிப்பிச்சுண்டு വാഴുവാ. അവളോട് ജനനത്തിലേന്ത് മരണം വരയ്ക്കുമാണ് എത്രയോ കാലഘട്ടങ്ങൾ കൂടി വേസ്റ്റാവേ പോകും. ദശാഭുക്തി കാലഘട്ടങ്ങളില് അവൾക്ക് ഭഗവത് സ്മരണ ഉണ്ടാകறதுக்கான வாய்ப்பு உண்டாகணும். அப்படின்னாக்கா பூர்வஜென்ம சுகிருதம் உண்டாகணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பொக்கிஷமா இருக்கிற இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கறத, அதுல இருக்கிற அந்த சமயத்தை, அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டாக்குமாவா இருக்கா அப்படிங்கறதாக்கும் இந்த மந்திரம்.